வேலூர் வசந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த கௌசல்யா தற்போது தாவேகா நிர்வாகியாக இருந்து வருகிறார். மேலும் மகளிர் குழு தலைவராக இருந்து வரும் இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு 16 உறுப்பினர் கொண்ட மகளிர் குழுவின் மூலம் வேலூர் அண்ணா சாலையில் உள்ள கனரா வங்கியில் 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். இந்த தொகையை குழுவில் உள்ள 16 நபர்களுக்கும் தலா 1,25,000 ரூபாய் என பிரித்து தர வேண்டும். ஆனால் இவர் சிலருக்கு பணம் கொடுக்காமல் ஏமாற்றி விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட வசந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த சர்மிளா இது தொடர்பாக வேலூர் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கடன் தொகையை திருப்பி செலுத்த வேண்டும் என சர்மிளாவை வங்கி தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சர்மிளா வாங்காத கடனுக்கு எதற்கு பணம் செலுத்த வேண்டும் என கூறி அண்ணா சாலையில் உள்ள கனரா வங்கி முன்பு 2 குழந்தைகளுடன் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். சுதாரித்துக் கொண்ட காவல்துறையினர் சர்மிளாவை தடுத்து நிறுத்தி தண்ணீரை ஊற்றி பின்னர் வடக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.